வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருந்தது ஒரு கப்பல் மந்த்ஸ் முதலும். சாரி லேட் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கு செய்ய போகிற மினி ரோஸ் பான். இந்த மினி ரோஸ் பான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். இதில் ட்ரை ஈஸ்ட் இருக்குது, 3.5 டீஸ்பூன் இருக்குது, 3.5 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட். இதுக்கு லூக் வார்ம் வாட்டர் 55 மில்லி லிட்டர் இதில் விடுவோம். சுடு தண்ணி இல்லை, ஜஸ்ட் நார்மல் டெம்பரேச்சர், குளிர் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஈஸ்ட் மிக்ஸ்டுக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் சுகர் போடுங்க, 2.5 டேபிள் ஸ்பூன் சுகர். 20 மினிட்ஸ் சைடில் வைப்போம். ஓகே, நான் இந்த ரோஸ் பான் செய்கிறதுக்கு இந்த கிச்சனைட் மிக்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கிச்சனைட் மிக்சர் உங்களுக்கு வேண்டும்னு சொன்னால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் விடுறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் இந்த கிச்சனைட் மிக்சரை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் 500 கிராம்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இருக்குது, மைதாமா 500 கிராம்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளவர். உப்பு 1 டீஸ்பூன் இருக்குது. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை லைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி விட்டு 20 மினிட்ஸ் ஆகிட்டுது. ஈஸ்ட்டை இதுக்குள்ளே விடுவோம், பீட் பண்ணுவோம். ஸோ ஆல் டுகெதர் we need 240 மில்லிலிட்டர் வேணும். ஸோ இதில் 185 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. நான் ஏற்கனவே ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு 55 மில்லிலிட்டர் தண்ணி விட்டபடியா, ஸோ எங்களுக்கு 240 தான் வேணும். ஸோ மைனஸ் த 55 சொன்னால் இன்னும் 185 மில்லிலிட்டர் தண்ணி வேணும். சம்டைம்ஸ் சில வேலை வேணும்னு சொன்னால் நாங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை மிக்ஸ் பண்ணுவோம். இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்குது, இந்த தேங்காய் எண்ணெயும் விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட போகிறேன், 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதை பிளெண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த டோ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்குது. இப்போ இதை க்ளீனான கவுண்டரில் இதை போட்டுட்டு இப்போ நாங்கள் நீட் பண்ணணும். கொஞ்ச நேரம் பிசைஞ்செடுக்கணும். மைத்திலோஜி கேட்டிருந்தீங்க. நான் ஒரு முறுக்கு சீனி பலகாரம் அச்சு பலகாரத்துக்கு என்னத்துக்கு நான் யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் கப் 1 கப்பை காட்ட சொல்லி. ஸோ இதுதான் நான் மெஷர் பண்ணுற கப். 1 கப்புன்னு சொன்னால் இந்த கப்பில் 1 கப் போடுறேன் நான். ஸோ மைத்திலோஜி இதுதான் இந்த கப் நான் யூஸ் பண்ணது. நீங்கள் கேட்டிருந்தீங்க வீடியோவில் காட்ட சொல்லி. ஸோ இந்த 1 கப் இதுக்கு தான் மெஷர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன். நார்மலி 5 நிமிஷம் நல்லா கையால் நீட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இது ஒரு 7 நிமிஷமாக நான் கையால் பிசைஞ்சு நீட் பண்ணினான். இப்போ இது நீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு செப்பரேட் பவுல் எடுத்து செப்பரேட் பவுலில் இந்த மாவை வச்சுட்டு 30 to 40 மினிட்ஸ் ஜஸ்ட் இருக்கிற கிளாத்தால் இதை மூடி போட்டு ரைஸ் பண்ண விடுவோம். ஓகே, இது இப்போ 40 நிமிஷமாக சைடில் வச்சு நான் உங்களுக்கே பார்க்க தெரியுது டபுள் த சைஸாக 40 மினிட்ஸ் தான் நான் மாவை மிக்ஸ் பண்ணி குழச்சி போட்டு சைடில் தூக்கி வச்சேன். நான் ரொம்ப தூக்கி ப்ரூஃப் பண்ண வச்சேன் நான் ரைஸ் பண்ணுறதுக்கு. இந்த டோ எடுத்து நல்லா அமர்த்தி இதில் இருக்கிற அந்த காற்று ஏர் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் எடுத்தாச்சு. சின்ன சின்ன பவுலையாக இது பவுலாக பிடிச்செடுப்போம். கூட ட்ரைக்கு ஏற்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் இந்த டோவை செப்பரேட் பண்ணி இப்படி பவுலாக எடுத்து வைங்க. டிவைட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் இருக்குது. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கையில் போட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் செய்கிற இன்றைக்கு மினி ரோஸ் பானோடைய நான் சின்னனா செய்கிறேன். அப்படி ஒரு ஷேப்புக்கு எடுத்துட்டு கோகனட் ஆயில் இதுக்கு மேலே ப்ரஷ் பண்ணிடுங்க. இந்த கோகனட் ஆயில் ப்ரஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரும். பிரெட் லோஃபுக்கு வர ட்ரே இதை நான் கீழே கிரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு இதுலேயும் பார்ச்மெண்ட் பேப்பர் இந்த ட்ரேக்கு அளவாக வெட்டி வச்சிருக்கிறேன். ஸோ முதல்ல இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு இப்போ நாங்கள் செய்து வச்சிருக்கிற பிரெட்டை இப்படி வச்சுட்டு
இது என்னோட parchment paper வைப்போம். என்ன சொன்னால் பேக் பண்ண அப்புறம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு. போட்டுட்டு இந்த மார்க்கு அதே மாதிரி அகலம் திக்காக இல்லாம அகலம் தின்னாக இல்லாமல் parchment பேப்பர் வச்சுட்டு என்னோட parchment பேப்பரை வந்து பிக் பண்ணிடுங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இந்த ரோஸ் பான் எல்லாம் தான் செய்து லேயர் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ட்ரேயில். இதில் வந்து 10 பீஸ் 10 மினி ரோஸ் பான் வந்திருக்குது. இப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் திருப்பி மூடி போட்டு இதை வந்து கொஞ்சம் டபுள் தி சைஸ் தான் அந்த எட்ஜு கிட்ட வர வரையும் இந்த ட்ரைட் எட்ஜு கிட்ட வர வரையும் இதை வந்து ரைஸ் பண்ண விட போகிறேன். ஸோ இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இப்படியே விடுவோம். இப்போ 10 நிமிஷமாக வந்து விட்டு தான் ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கே பார்க்க தெரியுது ரைஸ் பண்ணிட்டுது. இந்த மேலே ரைஸ் பண்ணிட்டு வந்துட்டுது. அவனை வந்து ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். 320 degreesல வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் அவனை. இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கோகோனட் ஆயில் பூசிடுங்க. 30 மினிட்ஸ் வந்து 320 மினிட்ஸில் வைக்க போகிறேன். அவன் வந்து 320 degreesல வச்சுருக்கேன். டைமரை வந்து 30 மினிட்ஸ் வைப்போம். 30 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரோஸ் பானை வந்து 320ல் விட்டு ஆக்சுவலி ½ an hour இல்லை, இது நான் வந்து 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணான். என்ன நான் அந்த வேயில் பார்க்க கொஞ்சம் பேக் பண்ண படையில. ஸோ உங்களுக்கே பார்க்க தெரியுது நல்ல ப்ரௌன் கலராக மேலே கிறிஸ்பாக இருக்குது. இப்போ இது டன் இல்லை. இப்போ இதை நாங்கள் வந்து கூலிங் ரேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸ்லைட்லியாக கூல் ஆகிட்டுது. இதை நாங்கள் வந்து இப்போ செப்ரேட் பண்ணணும். இந்த பானை வந்து செப்பரேட் பண்ணணும். இந்த எண்ணம் சரியாக பேக் பண்ண படையில் இப்படி எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த ரேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது எண்ணம் பேக் ஆகியில் இது செப்பரேட் பண்ணி வைப்போம். ஸோ இந்த கூலிங் ரேக்கை வந்து நான் அவனை வந்து 355 degreesல மாற்றிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் என்ன சொன்னால் இந்த சென்டர் வந்து வடிவாக பேக் பண்ணணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். 355 degreesல வச்சுட்டு டைமர் வந்து 15 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ரோஸ் பானை வந்து ஆக்சுவலி நான் 15 மினிட்ஸுக்கு டைமர் வச்சேன். 15 மினிட்ஸில் வந்து 10 மினிட்ஸுக்கு பிறகு இந்த மற்ற பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு 10 மினிட்ஸ். ஸோ ஆல் டுகெதர் வந்து 20 மினிட்ஸ் வந்து இது அவனுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ இது பர்ஃபெக்டாக குக் பண்ணிட்டுது. ஸோ இதுதான் இந்த ரோஸ் பான். நல்ல கிறிஸ்பியாக அவ்வளோ கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ரோஸ் பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி ரோஸ் பான்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. இது சரியான ஈஸியான ரெசிபி. நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.